டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக நம்ம ஊர் தியேட்டர்லேயே வெளியாகி இருக்கு. பேக் ரூம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தோட பேர் பேக் ரூம். இந்த படம் 10 மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்து உலகம் முழுவதும் இதுவரை 212 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2000 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனில் இருக்குது. இப்போவும் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்குது. உலகம் முழுவதும் இந்த படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அப்படி என்ன நாம் பார்க்காத ஹாரர் மூவியா அப்படின்னு இந்த படத்தை பார்த்தோம். நம்முடைய விமர்சனத்தை இந்த பதிவில் பார்ப்போம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு முடிவே இல்லாத ஒரு ரூம் மாதிரி அடுத்த ரூம்னு அப்படியே போகுது. அந்த பேக் ரூம் அப்படின்னு பேர். அதில் ஒரு நபர் சிக்கிக்கிறான், வெளியில் வர முடியாமல் தவிக்கிறான். அவர் சில பேர்கிட்ட உதவி கேட்குறாரு. அவர் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி மாதிரி ஒரு உருவம் அவரை துரத்துது. அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு ரூமாக ஓடுறான். அந்த ஆள் முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த உருவத்துக்கிட்ட இல்லை அந்த சக்தி மிக்க பேய்கிட்ட மாட்டிக்கிறான். அது அவனை கொடூரமாக அடித்து தாக்குது. ஏன் எதுக்குன்னு அப்படின்னு ஒன்றும் புரியலை. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இவ்வளோ விஷயங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜாக சில விஞ்ஞானிகள் பார்த்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன நடந்திருக்கும், யார் அது, அவரை தாக்குனது எப்படி, எதுக்காக அடிக்கணும், எதுக்காக கொடூரமாக தாக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கட் பண்ணால் கதாநாயகனோட என்ட்ரி. அவர் பேர் கிளார்க்கு. நம்ம ஹீரோ ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரூம் வச்சுருக்காப்புல. இவர் கடையில் ஒன்றும் பெருசாக வியாபாரம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஓட்டிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னென்னா ஃபுல்லாக போதை தான். எனி டைம் போதையில் இருப்பார். தூங்குகிற நேரத்தை தவிர எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு முழு நேர குடிகாரன் தான் ஹீரோ. மனைவி கூட எப்போ பார்த்தாலும் சண்டை. உன் கூட வாழவே முடியாதுன்னு இவரை விட்டுட்டு போயிட்டு, இல்லை இவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்கிற வீட்டையும் பிடுங்கிட்டு இவர்கிட்டேருந்து ஜீவானம்சமாக. இப்போ நம்ம ஹீரோ ஒரு முரட்டு சிங்கிளாக தான் தனியாக இருக்கார். அதனால் ஃபர்னிச்சர் ஸ்டோர்லேயே இவருக்கு வீடு, ஆஃபீஸு, வேலை எல்லாமே இப்படியே ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரூம்லேயே தங்கிக்கிறாரு. இப்படியே போதையை போட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, சீக்கிரம் செத்துருவோம். அதனால் இனிமேல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து திருந்துவோம்னு நல்ல தெரபிஸ்ட்டாக பார்த்து கன்சல்ட் பண்ணுவோம்னு மேரி அப்படின்னு பேர் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் கவுன்சிலிங் மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் குடிக்காமல் திருந்துறாரு. ஏற்கனவே போதையை போட்டு நல்லா தூங்கிடுவான். இப்போ இவனுக்கு தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது. தனது ஸ்டோர் ரூம் கடையில் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருக்கிறத கவனிக்கிறாரு. அதனால் எலக்ட்ரிஷனை வர வச்சு சரி பார்க்க சொல்கிறாரு. எல்லாம் சரியாக தான் சார் இருக்கு, இந்த சுவிட்சு தான் ப்ராப்ளம், இது ஏன் திரும்பி இருக்குன்னு கேட்குறான். இவருக்கு தெரியல. அவன் எல்லாம் சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான் எலக்ட்ரிஷன். ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரூம்லேயே உறங்கி கொண்டு இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு கரண்ட்டு போய் வருது. ஆஃப் ஆகுறதும் ஆன் ஆகுறதுமா இருக்குது. லைட்டு எரிஞ்சு அணையிறத பார்த்து எரிச்சல் ஆகுறாரு. இதே மாதிரி அடுத்த நாளும் நடக்குது. சரின்ட்டு கரண்டே வேண்டான்னு எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அப்போ பேஸ்மெண்ட்டில் செவுத்தில் ஒரு கோடு மாதிரி இருக்குது. செவுத்தில் ஒரு கிராக்கு தெறிப்பு மாதிரி தெரியுது. அது வழியாக ஒரு நல்ல ஒளிக்கீற்று மாதிரி வெளிச்சம் தெரியுது. இது என்ன வெளிச்சம், எங்கேருந்து வருதுன்னு கையை வச்சா கை அப்படியே அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் போகுது. அப்படியே இவரும் அந்த பக்கம் போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு மாசான ஒரு மால் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஹால் இருக்குது. உள்ள ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அடுத்த ஹால்னு நமக்கு புரியுது இதுதான் அந்த பேக் ரூம்னு. ஆனால் ஹீரோ கிளார்க்குக்கு புரியல. அங்கே பெரிய அறையாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனால் பயப்பும் இல்லை. அந்த அறையில் இருந்து பல ரூம் நீண்டு கொண்டே போகுது. யாராவது இருக்காங்களா, யாராவது இருக்கீங்களான்னு ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. தன்னை ஏதோ ஒரு உருவம் தாக்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்து
அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வந்த வழியாகவே அந்த செவுறு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தனது ஃபர்னிச்சர் ஸ்டோர் வந்து சேர்றாரு. நடந்தது கனவா நனவான்னு புரியாமல் அந்த தெரபிஸ்டான மேரிக்கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இவரே சொல்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மை நான் நிரூபிக்கிறேன்னு நான் சொல்கிறாரு. தெரபிஸ்டான மேரிக்கு நிரூபிக்கணும்னு கேட்னு ஒரு லேடி, அவங்க இவர் கடையில் ஆரம்பத்தில் வேலை பார்த்துருப்பாங்க. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவன் இந்த கேமரா ஒர்க்கெல்லாம் பார்ப்பான். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க ஏற்கனவே ஒரு ஆடு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க இவங்க ஸ்டோர் ரூமுக்காக. அதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு வீடியோ கேமராவோட இப்போ அந்த செவுத்துக்குள்ளே போகிறாரு. போன 3 பேரும் திரும்ப வரவே இல்லை. இந்த தெரபிஸ்டான மேரி எங்கே பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருப்பான், கொஞ்ச நாளாக ஆளை காணுமேன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கான் கிளார்க்கு, நான் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டேன், நீங்கள் என்னை இனிமேல் பார்க்க முடியாது, உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை, நன்றி அப்படின்னு போட்டான். உடனே இதை பார்த்துட்டு இவங்களுக்கு மனசு கேட்கல, என்ன ஆகியிருக்கும், அவன் சொன்ன கதை உண்மையாக இருக்குமா அப்படின்னு இப்போ அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரூமுக்கு கிளார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அதே மாதிரி அந்த செவுத்துக்குள்ளே மேரி போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கிளார்க்கை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, உள்ளே போன 3 பேர் என்னாச்சு, அந்த ரகசிய அறைக்குள் என்ன தான் இருக்குது, உள்ளே போன மேரி திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. 20 வயதான யூடியூபர் கேன் பர்சன் எடுத்துள்ள முதல் திரைப்படம் தான் இது. இதற்கு முன்பு இவர் ஷார்ட் ஃபிலிமு வெப்சீரிஸ்லாம் யூடியூப்பில் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த வெப்சீரிஸை ஃபீச்சர் ஃபில்மாக பேக் ரூம்னு சினிமாவாக எடுத்து உலகம் முழுவதும் சக்கப்போடு போட்டிருக்கு. கிளார்க் எனும் முதன்மை கதாபாத்திரத்தில் சீவெட்டல் எஜியோஃபோர்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட நாமளுமே அந்த ரூமுக்குள்ளே பயணிப்பது போல் ஒரு யதார்த்த நடிப்பை தந்திருக்காரு ஹீரோ. அவர் முடிவில்லாத பயணத்தை ஒவ்வொரு அறைகளுக்குள் செல்லும் போது நாமும் அங்கு இருப்பது போன்ற ஒரு உணர்வை தரும் வகையில் படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் கேன் பர்சன்ஸ். தெரபிஸ்ட் மேரியா நடித்திருக்கும் ரெனட் ரெய்விங், இவங்க ஒரு நார்வேஜியன் நடிகை. இவங்களுக்கு இருக்கும் குழப்பம் நம்மையே ஆட்கொள்ளும் வகையில் அவரது கதாபாத்திரத்தை இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. தெரபிஸ்ட் மேரிக்கும் கிளார்க்குக்குமான கான்வர்சேஷன் எல்லாம் காமெடியாக அதகலந்தான். இவங்க ஒரு நார்வேஜியன் நடிகை. அந்த கதாபாத்திரத்தை அப்படியே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கேன் பர்சன் அவர் சொந்த வாழ்க்கையில் அவரோட பேரண்ட்ஸ் சொன்ன கதையை கேட்டு இந்த படத்துக்கான கதையை உருவாக்கியிருக்காரு. டைரக்டரோட அம்மா ஒரு தெரபிஸ்ட்டு, அவங்க பேர் மேரி. டைரக்டரோட அம்மா தான் இந்த அம்மா கதாபாத்திரம் தான் இந்த மேரி. அப்பா ஒரு வீடியோ கேம் உருவாக்குவார். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கதை புரிய வரும். 20 வயசில் $216 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. இந்திய ரூபாய் மதிப்பில் 10 கோடி செலவில் எடுத்து 2000 கோடிக்கும் அதிகமாக கலெக்ஷனில் இருக்குது. இப்போவும் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ட்ராமா மூவி தான். ஹாரர் மூவியில் ஒரு சௌரியம் இருக்குது, திடீர்னு ஒரே ஜம்ப் அடித்து படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிடலாம். 1.25 மணி நேரம் படத்தில் ஒரு 20 நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் மெனக்கட்டு படமாக்கினா போதும், படம் பெரிய ஹிட்டு தான். ஹாரர் மூவினாலே அதில் லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே அப்சஷன்னு ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தோம், அதே மாதிரி படம் தான். 2022 இதே படத்தோட இயக்குனர் கேன் பர்சனு பேக் ரூம் அப்படின்னு ஒரு 24 எபிசோடு ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸை ஆல்ரெடி எடுத்திருக்காரு. அதுவே அமெரிக்காவில் பயங்கரமான ஹிட்டு. அதை அப்படியே சுருக்கமாக்கி சினிமாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம் தான். ஆனால் ஒரு இன்டலெக்சுவல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் புரியும். சாதாரண படிப்பறிவு, அனுபவ அறிவு, உலக அறிவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் புரிகிறது கஷ்டம்தான். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தான் கேட்க தோணும்.
படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க. இப்படி இருக்கும், இல்லை இப்படி தான் இருக்கும், இல்லை அப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு சிந்தனை வருது. இதெல்லாம் இயக்குனர் தெரிஞ்சதான் படத்தில் வச்சுருக்காரு. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி தான். இந்த பேய் படம், சாமி படம் இதெல்லாம் திடீர்னு ஒரே சீனில் அந்தர் பெல்ட் அடித்து சீட் நுனியில் ஆடியன்ஸை மிரட்டி விட்டுடலாம். உலகம் முழுவதும் இந்த ஹாரர் த்ரில்லர் மூவிக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி அறுவடை பண்ணியிருக்கான் இந்த பையன். 20 வயசில் இவ்வளவு பெரிய வெற்றி, 2000 கோடியை சம்பாதிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான் அந்த பையன். கேன் பர்சன்ஸ் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.